ஹாய் ஹாமி, இது உங்கள் ஃபிக்ஷனில் நானும் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மீன் யுங்கியோட ஒரு ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி இதுவுமே நம்ம அம்மி ஃபேமிலியில் ஒரு செல்லக்குட்டி கேட்டது தான் ரெக்வஸ்ட்டாக ஜுகாவுக்கு இந்த மாதிரி ஏஜ் கேப்பில் ஒரு ஒன் ஷாட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தென் பிடிக்கல, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா என்ன மன்னிச்சுங்கடா, சாரி. அண்ட் தென் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட கவுண்டிங் 500 ஆக போகுது. ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் செல்லக்குட்டீஸ். இதே மாதிரி இன்னும் அதிகமான லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் கொடுங்க. அப்புறம் நானுமே உங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற அளவுக்கு ஸ்டோரிஸை ரெடி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அட் மிட் நைட் நீங்கள் நல்லா அழுது வடிஞ்சு மூச்சு வாங்க ஒரு ரோடில் ஓடிட்டு இருக்கீங்க. உங்கள் பின்னாடி ஒரு பெரிய கார் அப்படியே துரத்திட்டே வந்து உங்கள் பக்கத்தில் வந்து பிரேக் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே கீழே விழுகிறீங்க பயந்து போய். அதுலேருந்து ஒரு பர்சன் அப்படியே பயங்கர ஜிஜாண்டிக்காக இறங்கி உங்கள் கிட்டே ஸ்மிர்க் பண்ணிகிட்டே வராங்க. நீங்கள் அப்படியே பேக்கில் வந்து போயிட்டே இருக்கீங்க, ரொம்ப அழுகுறீங்க. அந்த பர்சன் அப்படியே உங்கள் கிட்டே வந்து உங்கள் பின் தலையை பிடிச்சி அப்படியே டக்குன்னு தூக்குறாங்க. நீங்கள் வழியில் அப்படியே கத்துறீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு, எனக்கு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விடு, நான் போகணும், ப்ளீஸ் என்னை விட்டுரு, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறீங்க. அந்த பர்சன் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மெர்க் பண்ணிவிட்டு, என்னடி நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி மண்டபத்துலேருந்து தப்பிச்சு ஓடி வரியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அந்த பர்சனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, உன்னை உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது, நீ ஒரு பொறுக்கி, எத்தனை பொண்ணுங்களோட லைஃப்பை நீ வேஸ்ட் பண்ணியிருக்க. உனக்கு ஒய்ஃபாக நான் வாழ்கிறத விட எங்கேயாவது போய் செத்து தொலையலாம். என்னெல்லாம் உன்னை ஹஸ்பண்டாக ஏற்றுக்க முடியாது, நீ எல்லாம் அதுக்கு டிசர்வ்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறீங்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஆமாடி, நான் எவளை பார்த்து ஆசைப்பட்டாலும் அவளை உடனே தூக்கிட்டு வந்து முடிச்சிருவேன். எவன் கேட்பான் என்ன, எவனும் கேட்க முடியாது. அப்படி தான் உன்னையும் பார்த்தேன், ஆனால் என்னவோ தெரில, உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு பொண்டாட்டியாக தொடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ ஓவரா திமிர்றியே. சரி ஓகே, உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படி தானே, சரி ஓகே, நாளைக்கு தானே கல்யாணம், இன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னை விட்டுறேன், அதுக்கப்புறம் எங்கே போய் என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் கையை உதறிட்டு, சீ உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லை, ஏன் இப்படி இருக்க, இங்கே பாரு மைக், நீ நீ எல்லாம் ஒரு ஆம்பளையே கிடையாது. உன் அப்பா பெரிய பணக்காரன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்தினால இப்படி இப்படி எல்லாத்துக்கிட்டேயும் கேவலமாக நடந்துட்டு இருக்கிய. உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? எங்கே பாரு, உன்னை பார்த்து பயந்து வேறு வழி இல்லாமல் எத்தனை பொண்ணுங்க அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்றுருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆனால் அந்த லிஸ்ட்டில் நான் வரமாட்டேன். அப்படி ஒன்றும் நான் வாழணும்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட போகிறீங்க. டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்து காருக்குள்ளே தள்ளி அப்படியே டோரை லாக் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே கதறீங்க. அவன் விட்டப்பாடு இல்லை, காரு செம்ம ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஒரு ஸ்பீட் பிரேக்கர், அங்கே கார் ஸ்லோ ஆகும்போது டக்குன்னு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே குதிச்சிடுறீங்க. மைக்கை செம்ம ஷாக்கில் அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்கள் குதித்த வேகத்துக்கு அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு உருண்டு போயிட்டு அப்படியே அடிபட்டு ஒரு பாதி கிறக்கத்தில் அப்படியே எழுந்து நின்றுட்டு அழுதுகிட்டே மறுபடியும் ஓடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு கார்லேயே போய் இடிச்சிடுறீங்க. தென் அந்த கார் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே கை காலெலாம் நெளிச்சிக்கிட்டு கண்ணை முழிக்க முடியாமல் முழிக்கிறீங்க. பார்த்தா பயங்கர லக்ஸூரியஸான ஒரு பிளேஸு உங்கள் முன்னாடி. ஸோ நீங்கள் அப்படியே எழுந்து உட்காந்து சுற்றி பார்க்குறீங்க. ஒரு அழகான பெரிய ரூம், பார்க்கவே அவ்வளோ ராயலாக இருக்குது. சுற்றி ரெட் கலரில் தென் கோல்டன் ஷேடில் அந்த ரூமே அவ்வளோ ரிச்சாக இருக்குது. ஸோ நீங்கள் உட்காந்துருக்குற அந்த பெட்டு ஏதோ மேகத்து மேலே நீங்கள் உட்காந்துருக்குற மாதிரியே ஃபீல், அவ்வளோ லைட்டாக அண்ட் தென் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, ஐயோ எங்கே வந்திருக்கோம், இது இது என்ன இடம்னு தெரியலையே, ஒருவேளை அவன் அவன் நம்மளை தூக்கிட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு
எந்திரிச்சு அப்படியே நடக்கிறீங்க. உங்க கை, காலெல்லாம் அங்கங்க லைட்டா சிராய்ச்சிருக்கு. அங்கலாம் ஆயின்மென்ட் போட்டு பேண்டேட்லாம் போட்டிருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து அப்படியே ஒரு மிரர கிராஸ் பண்றீங்க. அப்பதான் நீங்க நோட் பண்றீங்க, உங்க நெக்குல ஒரு கோல்டு தாலி செயின் இருக்கு. ஸோ அத பார்த்த உடனேயுமே உங்களுக்கு என்னடா! அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அத தொட்டு பார்க்குறீங்க. நீங்க அப்படியே பார்த்து செம்ம ஷாக்கு. ஐய்யய்யோ! அப்போ அப்போ அவன் தாலி கட்டிட்டானா? அ போச்சா? என் லைஃப் அ அ அவ்வளோதானா? அப்படின்னு திணறி போய் நின்னுட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போறீங்க. அங்க ஒரு பெரிய வாஷ்ரூம் இருக்கு. ஸோ அத ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவ்வளோ ரிச் அண்ட் ராயலா இருக்கு. என்ன இடம்னு என்ன எழவு ஒண்ணும் புரியல. அப்படியே மெதுவா வெளிய போயிட்டு டோர் ஓப்பன் பண்றீங்க. ஸோ அந்த மெயின் டோர் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வெளிய பார்த்தா, அப்படியே லென்த்தியா இருக்கு அந்த வேவே. ஏதோ ஹோட்டலா? இல்ல என்ன இடம்? எதுவுமே புரியல உங்களுக்கு. ஸோ அந்த வே ஃபுல்லாவே ரெட் கார்பெட்லாம் போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி ரிச்சா இருக்கு. ஸோ அப்படியே வெளிய போயிட்டு, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து அங்க போறீங்க ஃப்ரண்ட்ல. அங்க சில பேர் பேசுற சவுண்டு கேட்குது. யாரோ இருக்கிறாங்க. சரி போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. அங்க பார்த்தா கீழ நல்லா பிளாக் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நெறைய பேர் வந்து அங்கங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க. தென் நெறைய பேர் ஒரு மாதிரி சுத்திட்டு, உலாவிட்டு அப்படி இருக்காங்க. உங்களுக்கு என்ன நடக்குது? என்ன ஏது நடக்குது? எதுவுமே புரிய மாட்டேன்து. ஸோ அப்படியே மேல நின்னு ஒரு ஓரமா பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. "என்ன ப்ரோ, போன வேலைலாம் ஓகே தானா?" அப்படின்ட்டு. நீங்க அப்படியே யாரா இது? அப்படின்ற ஒரு மிரண்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி எட்டி பார்க்குறீங்க. அங்க பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு அவ்வளோ மாஸா நின்னுட்ருக்கான். ஸோ அவன் யார பார்த்து கேட்குறான் அப்படின்ட்டு நீங்க அப்படியே கண்ணு அந்த பக்கமா போகுது. பட் அங்க ஒரு பெரிய தூண் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பெர்சன் யாருன்னு தெரியல. ஸோ அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. "ஆ எல்லாம் முடிஞ்சுச்சு. பார்த்தா தெரில" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. "சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சன் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறுறாங்க. ஸோ அந்த பெர்சனோட பேக் சைடு வந்து நீங்க பார்க்குறீங்க. அவங்க பார்க்கும்போது அதே பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸு, தென் லாங் ஹேரு அப்படியே அந்த ஹேரை கோதிக்கிட்டே மேலே ஏறிட்டு இருக்காங்க. பேக் சைட் பார்க்கும்போது, "அப்பா!" அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒ ஒரு வேளை இவர் தான் நம்மள தூக்கிட்டு வந்திருப்பாரா? ஐயோ! என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே! அ அ அவரு எங்க தான் வர மாதிரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடகடன்னு ஓடிட்டு, நீங்க இருந்த ரூம்குள்ள போய் அப்படியே லாக் பண்ணிட்டு, ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல அந்த ஃபுட் ஸ்டெப் உங்க ரூம் முன்னாடி வந்து நின்னு, அந்த டோர ஓப்பன் பண்ணுது. ஸோ உங்களையே அறியாம நீங்க அப்படியே எழுந்து நின்னு, கல் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அந்த பெர்சனும் உள்ள வந்துட்டு, அப்படியே உங்கள பார்க்குறாங்க. டோர் லாக் பண்ணிட்டு, உள்ள அப்படியே நடந்து வராங்க. நீங்க பார்க்குறீங்க, அவ்வளோ அழகா இருக்காரு அவரு. ஸோ அப்படியே கீழ கண்ணு போகுது. அந்த கோட்டுக்குள்ள ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு. பட் அந்த ஷர்ட் ஃபுல்லா அப்படியே ரத்தமா இருக்கு. நீங்க பார்த்து மறண்டு போயி, அப்படியே ஒரு மாதிரி மயங்கி கீழ விழுக போறீங்க. இப்ப டக்குனு சுகா வந்து உங்க கையில அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு, "என்னடி பார்த்ததுக்கே மயங்கி விழுந்துட்ட? இன்னும் என் கூட எப்புட்றீ குடும்பம் நடத்தப் போற?" அப்படின்னு உங்கள பார்த்து நக்கலா கேட்டுட்டு, அப்படியே உங்கள பெட்ல லைட் ஆக்கிட்டு, அவரு ட்ரெஸ் எடுத்துட்டு வாஷ்ரூம் போயிடுறாரு. தென் அதே மாதிரி பிளாக் அண்ட் பிளாக்லாம் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு, அப்படியே வெளிய வராரு. ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு. ஸோ இன்னுமே நீங்க அப்படியே தான் படுத்து கிடக்குறீங்க. அவரு வாட்டர் எடுத்துட்டு வந்து உங்க முகத்துல தெளிக்கிறாரு. இப்ப தான் நீங்க ஒரு மாதிரி கண்ண திறந்து பார்க்குறீங்க. அவரு அழகா உங்க முன்னாடி சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு. நீங்க படபடன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு, "அ அ அம்மா, நீ நீங்க யாரு? நான் இங்க எப்படி வந்தேன்?" "சரியா போச்சு. கட்டின புருஷனே யாருன்னு கேட்ட பொண்டாட்டி நீ தாண்டி" அப்படின்னு வாய்க்குள்ளே சொல்லிக்கிட்டு அப்படியே உங்கள பார்க்குறாரு. சொல்லுங்க, நீங்க யாரு? நான் இங்க எப்படி வந்தேன்? ம மை மைக் மைக் தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாரி பதறி பதறி கேட்குறீங்க. இப்ப அவன் அப்படியே உங்கள பார்த்துட்டு, உங்க தாலி செயின் அப்படியே புடிச்சு இழுத்துட்டு, "ஆ இதுக்கு சொந்தக்காரன்" அப்படின்னு சொல்றான். ஸோ நீங்க அப்படியே முழிக்கிறீங்க. அப் எ என்னது? அ அப்போ அப்போ மைக் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கேட்குறீங்க. "இதோ பார், அவன் இனிமே உனக்கு எதுவும் பண்ண முடியாது. அவன் கதைய முடிச்சுட்டு தான் உன் கழுத்துல இத போட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றான். நீ நீங்க எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணணும்?
நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஆ வேற எதுக்கு? உன் கூட வாழ்றதுக்கு தான். ஐயோ! நான் அப்படி கேட்கல. நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் உங்கள பார்த்தது கூட இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எதுவுமே நீங்கள் கேட்கல. கட்டாய கல்யாணம் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கீங்க. ஏய், நான் தாலி கட்டும்போது நீ பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. ஆ நான் தான் கான்ஷியஸ்லே இல்லையே. இருந்தாண்டா கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பேன். இப்போ என்ன? உனக்கு என்ன பிடிக்கணும் அவ்வளோதானே? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டில் அதில் உனக்கு என்ன பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சார் நீங்கள் அப்படியே பேன்னு உட்காந்துருக்கீங்க. என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான், யாரா இவன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சிட்டு, சரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படின்றான். எங்கே போகணும்? இன்னைக்கு எனக்கு மேரேஜு, அதான் வரியா? என்னது மேரேஜா? நேற்று தானே என் கழுத்தில் தாலி கட்டினீங்க, அப்புறம் இன்னைக்கு என்ன? எனக்கு ஒரு ஒய்ஃபெல்லாம் பத்தாது. வாரத்தில் 7 நாள் இருக்குல்ல, அதான் நீ எனக்கு 6வது ஒய்ஃபு, இன்னைக்கு 7வது ஒய்ஃப் கல்யாணம் பண்ண போகிற, அதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்கள் அப்படி நெஜோன்னு நம்பிக்கிட்டு, என்னது 7 பேரா? அப்போ உங்களுக்கு கோவமும் வருது, அழுகையும் வருது. அப்போது வருஷத்துக்கு 365 நாள் இருக்கே, எதுக்கு அதுக்கு மட்டும் கணக்கு பக்கமாக விட்டீங்க? ஓ ஆமாம்ல, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்போது 365 பேருக்கு இந்த வீடு பத்தாதில்ல. சரி, நான் பெருசாக ஒரு வீடு கட்ட சொல்கிறேன், எல்லோரும் கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கே போய்டும் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்குன்னா கொடுப்பாக வருது, அவனுக்குன்னா சிரிப்பாக வருது. சரி சரி பேசிகிட்டே இருக்காத, எனக்கு டைம் ஆகிட்டு இருக்கு, போய் கிளம்பிட்டு வசிக்கிறோம். எனக்கு ஒன்றும் உங்கள் கல்யாணத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. யார் நீங்கள் முதல்ல? நல்லா வர முடியாது. இங்கே பாரு, நீ வந்து தான் ஆகணும், என்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நீ வரலன்னா நானே ஒன்று தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கும். கிளம்புனா நான் எப்படி கிளம்புறது? எனக்கு ட்ரெஸ்ஸு ஒன்றும் இல்லை, நான் வரல. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அழகாக உங்கள் பின்னாடி வந்துட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணிட்டு கடன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய கபோர்ட் கிட்டே நிப்பாட்டுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வால்லையே செட் ஆகிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி கபோர்டு. ஸோ ஒரு பெரிய டோராக இருக்குது, அதோட டோரே 2 டோரையும் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. செம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒவ்வொரு இயர்ஸுக்குமே வந்து ட்ரெண்டான எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது. சாரி, குர்த்தி, மிடி, சுடி, அது இதுன்னு உங்களால் அதை கவுண்ட் கூட பண்ண முடியாது, அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாமே உங்கள் சைஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு குட்டி டோர் இருக்குது, அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அது ஃபுல்லாகவே ரொம்ப அழகழகாக டிசைனாக கலராக இன்னர்வியர்ஸ். ஸோ நீங்கள் டப்புன்னு அந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே குண்டு கண்ணால் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அவனா சிரிக்கிறான். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கேட்கவும் முடியலை. ஏய் என்ன, என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கியிருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்கு? அதுக்குன்னு முதல்ல நீங்கள் யார், எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இதெல்லாம் பார்த்தா நேற்று வாங்கின மாதிரி தெரியல. இதெல்லாமே போன இயர், அதுக்கு போன இயர் ட்ரெண்டிங்கில் இருந்த ட்ரெஸ்ஸஸ். இதெல்லாம் நீங்கள் எதுக்கு வாங்கியிருக்கீங்க? என்ன உங்களுக்கு எப்பத்துலேருந்து தெரியும்? முதல்ல யார் நீங்கள்? நானா என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுறான். நீங்கள் டப்புன்னு அவனோட ஹேண்டை எடுத்து விட்டுட்டு திரும்பிட்டு கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. சரி நீ பார்த்ததெல்லாம் போதும், நைட்டு வந்து என்னை பார்த்துக்கோ, இப்போ போய் கிளம்பு, டைம் ஆகுது அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் மறுபடியும் கோவத்தில் முறைக்க ஆரம்பிக்கிறீங்க. அவனுக்கு சிரிப்பாக வருது நீங்கள் கோவத்தில் முறைக்கும் போது. ஸோ அவன் அப்படி சிரிச்சுக்கிட்டே வயான் டைம் ஆகுதுடி அப்படிங்கிறான். ஸோ டக்குன்னு நீங்கள் அந்த கபோர்டை பார்க்க திரும்புகிறீங்க. அவனே டக்குன்னு ஒரு ப்ளூ கலர் சில்க் சாரி எடுத்து கொடுத்துட்டு வயான் இதை கட்டிட்டு வாடி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே கையில் வாங்கிட்டு அவனை பார்க்குறீங்க. இதை உன்னோட 18th பர்த்டேக்கு நான் ஆசையாக வாங்கினது அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்டாக பார்க்குறீங்க. உங்களுக்கு எப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி. ஸோ
ஸோ அவன் வந்து குடுத்துட்டு, "சரி, சரி கட்டிட்டு வா, நான் கீழ போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீங்க அப்படியே அந்த சாரிய பார்க்குறீங்க. அதுக்குள்ளாரவே வந்து ஜாக்கெட் அண்ட் இன்னர் ஸ்கர்ட் எல்லாமே இருக்கு. ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கு. ஸோ யார்றா நீ அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. சரி டைம் ஆகுதுன்னு வேற சொல்லிட்டே இருந்தீங்களேன்னு சொல்லிட்டு, அந்த கப்போர்ட க்ளோஸ் பண்ண போறீங்க. அப்போ ஒரு ட்ரெஸ் உங்க கண்ல மாட்டுது. நீங்க அப்படியே ஷாக்டா அத கை வச்சு பார்க்குறீங்க. பிகாஸ் அது வந்து நீங்க 15த் பர்த்டே அப்போ உங்க அம்மா, அப்பா கூட அந்த ஸ்டோருக்கு போய் ட்ரெஸ் வாங்குறதுக்காக போயிருந்திருப்பீங்க. அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது ஒரு மாரி லாங் ரெட் கலர் ஃப்ராக் மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு உங்க அப்பாக்கிட்ட அடம் பிடிச்சிருப்பீங்க. உங்க அப்பாவுமே கடையில கேட்டிருந்திருப்பாங்க, அந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி வேற ஏதாவது இருந்தா குடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அங்க இருக்கிறவங்க இந்த ட்ரெஸ் வந்து தரவே முடியாது. அது ரொம்ப காஸ்ட்லி. அண்ட் தென் அத வந்து சும்மா நாங்க ஷோக்காக தான் வச்சிருக்கோம். அது வந்து தர முடியாது அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வேணும், அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க அப்பாவும் அந்த மாதிரி நெறைய தேடியிருப்பாங்க. பட் கிடைச்சிருக்காது. இப்ப நீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு லைட்டா டியர்ஸ் வருது. அதெல்லாம் தொடச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸ அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த சாரிய வந்து வியர் பண்ணிட்டு வரீங்க. ஜாக்கெட்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ நீங்க வந்து எப்படி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஷாக்டா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுட்டு அப்படியே இறங்கி வரீங்க. நீங்க மேலேருந்து இறங்கி வரும்போது அவ்வளோ அழகா இருக்கீங்க அந்த சாரியில. ஸோ உங்களோட அந்த தாலி செயின வந்து அப்படியே வெளிய எடுத்து போட்டிருக்கீங்க. நீங்க இறங்க இறங்க அது வந்து ஒரு மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில வந்து அலம்புது. அப்படி பார்க்கும்போது கீழ வந்து ஷுகாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரசிச்சுக்கிட்டே உங்கள கண் கொட்டாம பார்த்துட்டு இருக்கான். நீங்க கீழ இறங்கி வந்ததும் அங்க தயோங் வந்துட்டு, "ஹாய் அண்ணி, நான் கிம் தயோங், ஷிகாவோட தம்பி" அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக சிரிச்சுட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நின்றுக்கிறீங்க. அப்போ இன்னொரு பொண்ணு கையில் குழந்தையோட அப்படியே நடந்து வரா. தயோங் அவகிட்ட போயிட்டு அவளோட ஷோல்டரில் கை போட்டு உங்கள் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிட்டு, "ஆம், இது சாஷா, என்னோட ஒய்ஃப். அப்புறம் இது என் குழந்த" அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறா. ஸோ நீங்களும் வந்து அந்த பாப்பாவை பார்த்ததுமே லைட்டாக சிரிச்சுட்டு அதோட சீக்ஸில் லைட்டாக ரப் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து லைட்டாக உங்கள பார்த்துட்டு அப்படியே கையெல்லாம் ஆட்டுது. நீங்கள் அப்படியே அதுக்கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உங்கள கூப்பிட்டுட்டு ஷுகா முன்னாடி காரில் ஏறுறா. தென் நீங்கள் வந்து எங்கடா போகிற அப்படின்ற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ பின்னாடி இன்னொரு காரில் வந்துட்டு தயவங்க அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு அப்படியே வரா. கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் ஆகுது. நீங்கள் எதுவுமே பேசலை. உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே அத்தனை கேள்வி, "ஷுகா யார்? ஷுகா யார்? ஷுகா யார்?" அப்படின்னு சொல்லிட்டு. பட் நோ ஆன்சர். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கவே கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே கார் என்டர் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளார வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி வந்து உங்கள் டோரை வந்து ஓப்பன் பண்ணி கை நீட்டுறான், "வா" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பேந்த பேந்த முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. "வாடி" அப்படின்றான். ஸோ நீங்கள் வந்து "என்ன டீயா?" அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்கள் கையை பிடிச்சி வெளியே இழுத்துடுறான். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு வெளியே எட்டி பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த வீடு. ஸோ அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இது யார் வீடு? நம்ம எங்கே வந்திருக்கோம்? "வாடி சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டரில் அப்படியே கை போட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போனால் அங்கே வந்து ஒரு அங்கிளும் ஆண்டியும் இருக்காங்க. உங்களை பார்த்ததுமே பிரைட்டாக சிரிச்சுட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஷுகா அவங்க கையை பிடிச்சி, "ப்ளஸ் பண்ணுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ளெஸ்ஸிங்ஸ் கேட்குறான். ஸோ அவங்களும் வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. தென் நீங்கள் வந்து சரி அம்மா அப்படின்னதும் அங்கிள் ஆண்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. அண்ட் தென் "கல்யாணம் அப்படின்னு சொன்னானே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரு திருன்னு முழிக்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, இவ்வளோ நாள் மேரேஜே வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். யப்பா ஒரு வழியாக அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தென் 2வது உள்ளவா ஒரு குழந்தைய பெற்று கையில் கொடுத்துட்டான். நீயும் சீக்கிரமாக ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னடா நடக்குது இங்கே அப்படின்னுட்டு ஷுகாவை தான் பார்க்குறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே ஆன்சர் பண்ணிடி அப்படின்ற மாதிரி உங்களை கண்ணை காமிக்கிறான். நீங்கள் அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு அ அ அ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக திணறிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு தென் தயோங்கோட பாப்பா வாங்கி அவங்கள கொஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது.
உங்களுக்கு அங்கே இருக்கிற யாருமே யாருன்னே தெரியாது. ஆனால் ஒரு சேஃப் செக்யூர்டான இடத்துல இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் தென் ஷுகா யார், ஷுகாவுக்கு எப்படி என்ன தெரியும், எப்படி அவன் வந்து இத்தனை வருஷமாக என்ன தெரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த டேவோட நைட்டு வரைக்குமே நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. ஓரளவு செட் ஆகிடுச்சு. தயங்கோட ஒய்ஃப்கிட்டேயும் உங்கள் ஆண்டிக்கிட்டேயுமே ஓரளவு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்னடா நடக்குதுங்க, நம்ம லைஃப்பில் என்ன தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தோடையே இருக்கீங்க. ஸோ அன்றைக்கி நைட் வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு ஷுகாவும் நீங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. அப்போ தயங்கோட ஒய்ஃபையோ தயங்கியோ அவங்க அம்மா இன்றைக்கி அவங்க வீட்டிலேயே ஸ்டே பண்ண சொல்லிடுறாங்க. உங்களை மட்டும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. பிகாஸ் டுடே இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் நைட். ஸோ உங்களுக்கு ப்ரைவசி வேணும் இல்லையா, அதனால் உங்கள் 2 பேரையும் மட்டும் அனுப்பி வைக்கிறாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்சை பிடிச்சிட்டு நிற்கிது, மூச்சையெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிட்டு ஏன் நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவனுக்கு வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம் வேறு. இவனுக்கு ஒரு வேளை லவ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை வந்து என்ன நிலைமைக்கு ஆளாக்க போகிறான், நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியலை. ஆனாலும் அவன் வந்து ரொம்ப கேஷுவலாக தெரிஞ்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்கான். ஒரு வேளை எல்லாத்தையும் இன்றைக்கே முடிச்சிருவானோ அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் இவ்வளோ குழப்பத்தில் உட்காந்துருக்கிறத ஷுகா பார்த்துட்டு தான் இருக்கான். நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. அவனுக்கு உங்களை இப்படியெல்லாம் பார்க்க சிரிப்பாக வருது. ரொம்ப க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் கை கடிக்கிறது, தென் ஒரு மாதிரி அந்த சாரியோட முந்தானி பிடிச்ச ஒரு மாதிரி கசக்கிட்டே இருப்பாங்களா அந்த மாதிரி பண்ணுறது, அப்படிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஷுகா சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துக்கிட்டே காரை ட்ரைவ் பண்ணுறான். நீங்களும் அப்படி ஓரக்கண்ணில் அப்பப்போ பார்க்குறீங்க. அவன் பார்க்கும்போது இந்த பக்கமே திரும்பிக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். இதெல்லாம் போக வீட்டுக்கும் போய் செய்கிறீங்க. தென் டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. போனதுமே வேகமாக கடகடன்னு அப்ஸ்டேர் ஏறி ரூமுக்கு ஓடிடுறீங்க. ஸோ ஷுகா வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக தென் ரொம்ப க்யூட்டாக இருக்க அவங்களோட இருக்கிற அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கான். தென் அவனுமே கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ரூமுக்கு வரான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறானோ, என்ன பண்ண போகிறானோ அப்படின்ட்டு இருக்குது உங்களுக்கு. பட் உங்ககிட்ட எதுவுமே அவன் பேச கிடையாது. கபோர்டு ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக ரூமுக்கு போய்ட்றான். 15 மினிட்ஸில் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு ப்ளைன் குர்த்தி மாதிரி போட்டிருக்கான். அண்ட் தென் அந்த லாங் ஹேரை தொடச்சிக்கிட்டே வரான். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே அட்மையர் ஆகி பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்ததும் நீங்கள் டக்குன்னு மண்டே ஒரு மாதிரி ஆட்டிட்டு திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி அழகாக இருக்குது. நீங்கள் ரசிக்கிறீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் ஒரு மாதிரி அவனுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல். ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அங்கே பக்கத்தில் வந்து உட்காடுறான். உங்களுக்கு அப்படியே டபுக்குன்னு அடிக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் இப்போ இப்படி இருக்க, உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்போ தான் பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போது சம் பேப்பர்ஸோட ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் அதை அப்படியே டக்குன்னு வாங்கிட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு பென்னு கேட்குறீங்க. அவன் பெண்ணா எதுக்கு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்குறான். எப்படியும் இது அக்ரிமெண்ட் மேரேஜ் இல்லைன்னா ஏதாவது கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு தானே இருக்க போகுது. அதுக்கு தானே இந்த ஃபைலை கொடுக்குறீங்க. இதில் நான் என்னத்தை படிச்சுக்கிட்டு, பெண்ணை கொடுங்க, சைன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே வினோதமாக பார்க்குறீங்க. அவங்க தலையில் அப்படியே தட்டிட்டு ஓப்பன் பண்ணி பாருடி அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கி தந்திருக்கான். நீங்கள் அப்படியே அதை பார்த்தோன்னே மறண்டு போயிட்டு அப்படியே புரட்டி பார்க்குறீங்க. நிஜம்தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகிட்டு ஷுகாவை பார்க்குறீங்க. ஷுகா அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ஐப்ரோவை தூக்கிட்டு உங்களை பார்த்து விங்க் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டியரி ஐஸோட, ஐயோ என்னால் முடியல, முதல்ல நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள் ப்ளீஸ், என்னால் மண்டையை வெடிச்சுன்னு போல இருக்குது, எனக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும், நான் என்ன எதிர்பார்க்குறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. என்னை எத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒரு தடவை கூட நான் உங்களை பார்த்த மாதிரி ஃபீல் ஆகலை. நீங்கள் யார் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்களை வந்து பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு, நான் உன் புருஷன் அப்படின்றான். ஸோ நீங்கள் வந்து அவனை தள்ளி உட்கார வச்சுட்டு, இல்லை அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியும், நான் எதர்ச்சியாக மீட் பண்ண மாதிரி எனக்கு தோணலை, என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அண்ட் தென் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க.
ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ப்ளீஸ் சுகா சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ சுகா வந்து உங்களை பார்த்து உங்கள் 2 சீக்ஸ்லேயும் கை வச்சுட்டு, எங்க பாரு பொண்டாட்டி, நான் யார், என்ன, ஏது எல்லாமே நீ தெரிஞ்சுக்க தான் போகிற. ஆனால் இப்போ வேணாமே, டைம் வரட்டும், நானே சொல்கிறேன். நீ எப்போ என்னை முழுசாக புருஷனாக ஏற்றுக்கிறியோ அப்போ சொல்கிறேன். அது வரைக்கும் நீ குழம்பாத, டிஸ்டர்ப் ஆகாத, எதை நினச்சும் ஃபியர் ஆகாத, புரியுதா? உனக்கு பிடிச்ச ஸ்டடீஸை நீ கண்டினியூ பண்ணு. அண்ட் தென் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, புரிஞ்சுதா? அண்ட் தென் உனக்கு என்ன வேணும் எல்லாமே எல்லாமே நீ என்கிட்ட கேட்கலாம், புரியுதா அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே டியரி ஐஸோட அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் இந்த 5 வருஷம் 10 வருஷம்லாம் இல்லை, நீ எப்போ அம்மா வயிற்றில் உருவானியோ அப்போலேருந்து எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே வியர்ட் ஆகிட்டு, என்ன சொல்கிறீங்க, என் அம்மா அப்பா அவங்களுக்கு தெரியுமா, அவங்கள உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்குறீங்க. அவன் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஐஸால் சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனோட 2 ஹேண்ட்ஸையும் பிடிச்சிட்டு, எனக்கு 15 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில். அதுக்கப்புறம் என்னை யாரோ ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சாங்க. என் அம்மா அப்பா இருந்த வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், எந்த பிரச்சனைக்கும் நான் இல்லாமல் இருந்தேன். ஆனால் அவங்க எப்போ என்னை விட்டு போனாங்களோ அப்போலேருந்து இந்த மைக் என்னை பாடப்படுத்திட்டு இருந்தான். தினம் செத்து பொழைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா. செத்தே போயிடலான்னு கூட நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அப்போ டக்குன்னு அவன் உங்களோட ஐஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு லைட்டாக உங்கள் சீக்ஸில் அடிச்சுட்டு, ஏய் என்னடி பேசிகிட்ருக்க, அடித்த வாயை உடச்சிருவான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசினேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சீக்ஸை அப்படியே பிடிச்சி சைடில் சாய்ச்சி அவனோட செஸ்ட்டில் வந்து சாய வச்சுக்கிறான். நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி படுத்துருக்கீங்க அவனோட செஸ்ட்டில். இது பார், இதுக்கப்புறம் எதுக்காகவும் நீ அழுகக்கூடாது, புரியுதா? இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஏதாவது பேசினேன் அப்புறம் அவ்வளோதாண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே ஒரு மாதிரி அழுக வருது. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க அவனோட ஐஸை அப்படியே அவனை தொடச்சிட்டு உங்களை அப்படியே வந்து டேப் பண்ணி கொடுக்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி மனசில் ஏதோ ஒரு ஃபீல், நமக்காக வந்து ஒருத்தர் கண்ணீர் சிந்துறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு அவனோட செஸ்ஸில் படுத்து தூங்கிடுறீங்க. தென் அவனுமே உங்களை அப்படியே கையை வச்சு ஹக் பண்ண மாதிரியே படுத்துக்கிறான். ஸோ இப்படி தான் நீங்கள் தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சுகா தான் கண்ணு முழிக்கிறான். நீங்கள் அப்படியே நல்லா அவனோட இடுப்பை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, ஏய் வயன் வயன் அப்படிங்கிறான். நீங்கள் நல்லா நெளிஞ்சிக்கிட்டு அவனை இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு தூங்குறீங்க. ஏய் மணி 6 ஆச்சுடி, எந்திரி, அம்மா வந்துடுவாங்கடி. ஜோ நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தில் வர மாதிரி நெளிஞ்சிட்டு அவனோட செஸ்ட்டில் அவங்க ஃபேஸை வச்சு ரப் பண்ணுறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, ஏய் இது ஒன்றும் ஹாஸ்டல் ரூம் கிடையாது, நானும் ஜோ கிடையாது, உன் புருஷன் சுகா அப்படின்றான். சரி நீங்கள் டப்புன்னு கண்ணு முழிக்கிறீங்க. அவனோட இடுப்பை நல்லா பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. டப்புன்னு அது கையை எடுத்துகிட்டு இந்த பக்கமாக எந்திரிச்சு உட்காடுறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, சரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மா வந்துடுவாங்க, அவங்க இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களாம் சரின்னு மண்டே ஆட்டிட்டு கடன்னு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வாஷ்ரூம் போக போகிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகி டப்புன்னு நின்றுட்டு, ஒரு நிமிஷம் அப்படின்றீங்க. இப்போ சுகா அப்படியே உங்களை பார்க்குறான். இல்லை, நான் போடுறதுக்காக நீங்கள் எடுத்து வச்சுருக்க சாரியில் எல்லாமே ப்ளவுஸஸும் இருக்குது, ஆனால் எப்படி என்னோடய கரெக்ட் சைஸ் எல்லாமே தெரியும், ஐ மீன் ஃபிட்னஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவன் வந்து ப்ரைட்டாக சிரிச்சுட்டு உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு, ஏய் என்னடி இப்படி கேட்குற, அளவு கொடுத்தது நாடி கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறான். நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு எதை வச்சு இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. அவன் கண் எங்கேயோ மேயுது. ஸோ நீங்கள் டப்புன்னு ஒரு மாதிரி திரும்பிட்டு கடன்னு ஓடிடுறீங்க. ஸோ அவன் சிரிச்சுக்கிட்டே பெட்லேருந்து இறங்கி அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான்.
சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வந்து சாரி எல்லாம் போட்டுட்டு அப்படியே வெளிய வரீங்க. அவனும் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அப்படியே வெளிய வரான். ஸோ 2 பேரும் வந்து அப்படியே ரெடி ஆயிட்டு கீழ போறீங்க. இன்னும் யாரும் வரல. ஸோ உங்கள வந்து கிச்சன் போயிட்டு குக் பண்ண சொல்றான். நீங்க வந்து குக்கிங் தெரியாதே அப்படின்ற மாரி நின்னுட்டுருக்கீங்க. இப்ப நீங்களும் ஷுகாவும் சேர்ந்து குக் பண்றீங்க. ஒரு 1/2 அன் ஹவர்ல வீட்டுக்கு எல்லாரும் வர சவுண்ட் கேட்குது. ஸோ ஷுகா வந்து ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு, இது இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வெளிய வந்துடுறான். ஸோ உங்களுக்கு புரியுது. அவன் வந்து குக் பண்ணான் அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வெளிய போயிட்டான் அப்படின்ட்டு. ஸோ அவன் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டு, டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்றீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட உட்கார்றாங்க. ஸோ நீங்க சர்வ் பண்றீங்க. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்க மம்மியோட ரெசிபீஸ் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்றாங்க. ஸோ ஷுகா வந்து உங்கள பார்த்து அப்படியே விங்க் பண்ணிட்டு கண்ணடிக்கிறான். நீங்க அப்படியே டபக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்போ ஷுகா வந்துட்டு அம்மாகிட்ட போயிட்டு, "அம்மா, நான் கொஞ்சம் வயன வெளிய கூட்டு போயிட்டு வரேன்" அப்படின்றாரு. ஸோ அவங்க வந்துட்டு, "டேய் என்னடா இப்போவா? அவள கோவிலுக்கு கூட்டிட்டு போலான்னு இருந்தனே" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து தயோங் குறுக்க வந்துட்டு, "அம்மா, அவன் போயிட்டு வரட்டும்மா. அவனே இப்போ தான் மேரேஜ் பண்ணியிருக்கான். நீங்க வேற. அப்புறமா நீங்க கூட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ள சொல்றான். ஸோ உங்க அம்மாவும் சாரி ஷுகாவோட அம்மாவும் சிரிச்சுட்டே, "சரி போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஷுகா உங்கள கைப்பிடிச்சு கூப்பிட்டுக்கிட்டு வெளிய போறான். நீங்க வந்து அவன் கூட அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ கார எடுத்துட்டு கொஞ்சம் தூரமா அப்படியே போகுது கார். நீங்க அப்படியே பார்த்துட்டே வரீங்க. வழி எல்லாமே ரொம்ப அழகா நெறைய ட்ரீஸா இருக்கு. ஸோ அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு வரீங்க. நீங்க அப்படி குழந்த மாதிரி எல்லாத்தையும் ரசிச்சு, சிரிச்சு பார்த்துட்டு வரத அவனும் ரசிக்கிறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமேட்டு ஒரு இடம் வருது. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே ஃப்ளார்ஸா இருக்கு ஃபுல்லா சுத்தி. ஸோ நீங்க அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃப்ளார்ஸ்க்கு நடுவுல கார் என்டர் ஆகுது. அந்த ஃப்ளார்ஸ் கார்டன தாண்டி அப்படியே உள்ள போனா, ஒரு பெரிய கேட்டு. அந்த கேட் அப்படியே ஓப்பன் ஆகுது கார் வந்ததுமே. ஸோ கார் அப்படியே உள்ள என்டர் ஆகுது. அந்த வீடு அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. அண்ட் தென் ரொம்ப அழகா இருக்கு. யூனிக்கா. நீங்க அப்படியே ஆன்னு வாய தொறந்து பார்க்குறீங்க. அந்த கேட்டுக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் கார் வந்து மூவ் ஆயிட்டுருக்கு. ஸோ 2 பக்கமும் நெறைய ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் நெறைய இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பச்சை கலர் காட்டுக்குள்ள உள்ள போன மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே அவ்வளோ அட்மையர் ஆயி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க அப்படி ஆச்சரியமா பார்க்குறத அவன் பார்த்து சிரிக்கிறான். ஸோ அப்படியே உள்ள போனீங்கன்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி கார் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ ஷுகா அப்படியே இறங்கிட்டு உங்கள இறக்கி விடுறான். தென் நீங்க அப்படியே மலைச்சு போய் அந்த வீட்ட பார்த்துட்டு இருக்கீங்க. அப் இ இ இது யாரு வீடு? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏற்கனவே நேத்து உங்கள அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். இது யார் வீடு? அப்படின்ற மாதிரி. ஸோ அவனும் சிரிச்சுக்கிட்டே வா அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு கூப்பிட்டு போறான். அங்க யாருமே இல்ல. ஸோ நீங்க அப்படியே உள்ள போறீங்க. அந்த வீடோட டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனா, அது அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு மாதிரி மாளிகை மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே ஆன்னு பார்த்துட்டு வரீங்க. அங்க ஹால்லயே உங்களோட குட்டி வயசு ஃபோட்டோஸ், தென் நீங்க ஒவ்வொரு ஏஜ்லயும் வளரும்போது எடுத்திருப்பாங்கல்ல, கேஷுவலா நீங்க போறப்போ, வரப்போ அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஃபோட்டோஸா அப்படியே ஃபுல்லா இருக்கு. ரொம்ப அழகழகா இருக்கு. நீங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணப்போ உங்கள ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோஸ் கூட இருக்கு. அம்மா, அப்பா கூட இருக்கிற ஃபோட்டோஸ், நீங்க பொறந்தப்ப எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு. நீங்க அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. இப்ப ஷுகா அப்படியே உங்கள பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு, "ஓய் பொண்டாட்டி, என்ன வீடு புடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்க அப்படியே சைட்ல திரும்பிட்டு, "இ இது இது யார் வீடு?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ வந்து அவன், "உன் வீடு தான்" அப்படிங்கிறான். ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் உருட்டி உருட்டி பார்க்குறீங்க. "இ என்ன சொல்றீங்க? உன் வீடு தான்டி" அப்படிங்கிறான். ஸோ நீங்க ஒண்ணும் புரியாம பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே வந்துட்டு உங்கள திருப்பிட்டு, "இந்த வீடு நீயும் நானும் இருக்கிறதுக்காக, உனக்காக பண்ணது" அப்படின்றான். ஸோ நீங்க வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அவன் இவ்ளோ பண்றானே, யாரா நீ? அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஸோ டக்குனு உங்களையே அறியாம அவன ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனும் ரொம்ப சந்தோஷமா உங்கள பேக் ஹக் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வீட ஃபுல்லா சுத்தி பார்க்குறீங்க. அங்க வந்து நீங்க சின்ன வயசுல இருந்த நெறைய மெமரீஸ் இருக்கும்ல, சில விஷயங்கள். அந்த மாதிரி எல்லா விஷயமுமே அங்க இருக்கு. உங்களுக்கு புடிச்சது, தென் புடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கு. இப்ப அப்படியே ஒரு ரூம்குள்ள போறீங்க. அங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு க்ளாசெட் இருக்கு. அது பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பிகாஸ் அது ட்ரான்ஸ்பரண்ட்டா இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு நல்லாவே தெரியுது.
இப்ப அது பக்கத்துல போயிட்டு அத ஓப்பன் பண்றீங்க. நீங்க குட்டி, குட்டி வயசுல இருக்கும்போது போட்டிருப்பீங்க இல்லையா? சின்ன, சின்ன ட்ரெஸ்ஸஸ் அது எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு விவரம் தெரியாத வயசுல நீங்க போட்ட ட்ரெஸ்லருந்து, நீங்க விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10, 12 வயசு வரைக்கும் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட இருக்கு அதுல. சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸா கூட இருந்திருக்கும். அதெல்லாம் கூட அப்படியே பத்திரமா அயர்ன் பண்ணி ஹேங்கர்ல போட்டு அழகா நீட்டா இருக்கு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு நடுவுல ஒரு லைட் லாவெண்டர் கலர் சாரி இருக்கு. அத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையா வருது. நீங்க அத அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. பிகாஸ் அது உங்க அம்மாவோட சாரி தான். உங்களுக்கு சின்ன வயசுல ஒரு பழக்கம் இருக்கும். என்னன்னா, எப்பவுமே உங்க அம்மாவ ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவீங்க. உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்னா, கோவத்துல அந்த சாரிய எடுத்து போட்டு தான் அந்த சாரியில தான் தூங்குவீங்க. ஸோ அந்த சாரி. இப்ப அத பார்த்தோனே உங்களுக்கு அழுகையா வருது. ஸோ நல்லா அழுது தீர்த்துட்டு கடகடன்னு இறங்கி கீழ போறீங்க. ஹால்ல சுகாவ தேடுறீங்க. சுகா இல்ல. ஸோ அப்படியே வெளியலாம் சுத்தி சுத்தி தேடுறீங்க. எங்கேயுமே காணோம். இப்ப அவன் எங்க அப்படின்னு சொல்லி கார் கிட்ட போய் பார்க்கும்போது, அங்க நின்னு அவன் ஃபோன் பேசிட்டு இருக்கான் ரொம்ப கேஷுவலா. ஸோ கடகடன்னு அவன் கிட்ட போயிட்டு, அவன் ஹிப்பு பக்கத்துல இருக்கிற அந்த ஷர்ட்ட பிடிச்சு இழுக்குறீங்க. ஸோ டக்குனு அவன் லைட்டா திரும்பி பார்த்துட்டு, நான் சொன்ன எல்லாத்தையும் முடிச்சிருங்க. நான் அப்புறம் கால் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு உங்கள பார்க்குறான். நீங்க அழுதுருக்கீங்க. ஸோ அவன் வந்து உங்கள "நான் தான் அழுவக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்ப எதுக்காக அழுதுட்டு வந்திருக்க?" அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில பார்க்குறான். ஸோ நீங்க அப்படியே பார்த்துட்டு, அம் "எனக்கு எனக்கு இங்க இருக்க வேண்டாம். நம்ம நம்ம அங்க போலாம். அந்த வீட்டுக்கே போயிடலாம்." அப்படின்னு சொல்றீங்க. "ஏன் வயான்? என்னாச்சு? உனக்கு இந்த வீடு பிடிக்கலையா?" "இ இல்ல. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா, இது ஃபுல்லாவே என் அம்மா, அப்பாவோட ப்ரெசன்ஸ ஞாபகப்படுத்துது. எ எ என்னால இங்க இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் என்ன என்ன அங்கேயே கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. ஸோ டக்குனு அவனும் வந்து உங்கள ஹக் பண்ணிட்டு, "சரி சரி ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்ல." அப்படின்னு சொல்லி உங்கள காம் பண்ணிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போறான். ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே டிரைவிங் மாதிரி வெளிய கூட்டிட்டு போயிட்டு, அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஸோ வீட்டுக்கு போகும்போது உங்க ஆன்ட்டியும், சாஷாவும் அந்த பாப்பாவ வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க உங்கள பார்த்ததுமே உங்க ஐஸ் லைட்டா வந்து ரெட்டிஷ்ஷா இருக்கிறத பார்த்தோன்னே, "அயன் என்னாச்சு? ஏம்மா அழுதுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்க வராங்க. அ அது வந்து அ ஆண்டி அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்போ டக்குன்னு சுகா வந்து உங்க கைய பிடிச்சிட்டு, "ஆ அது ஒன்றும் இல்லம்மா. வர வழியில ஏதோ தூசி கண்ணில் விழுந்துருச்சு. அதான் வேற ஒன்றும் இல்ல. அவளை கொஞ்ச நேரம் படுக்க வச்சுட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூட்டிட்டு கடகடன்னு அப்ஸ்டேர் ஏறிடுறான். ஸோ சுகா உங்க மேலே இப்படி கேரிங்காக இருக்கிறத அவங்க அம்மா பார்த்துட்டு, "ஓகே ஃபைன். பையன் வந்து பொண்டாட்டிய நல்லா பார்த்துக்கிறான்." அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சந்தோஷத்தோட அவங்க மறுபடியும் அந்த குட்டி பாப்பா அது கூட விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நீங்க வந்து அப்படியே மேலே போனதுக்கப்புறம், "எ ஏன் அவங்க கிட்ட அத சொல்ல வேணாம்? அ எதுக்காக என்ன தடுத்தீங்க?" அப்போ சுகா அவங்கள கூட்டு போய் பெட்ல உட்கார வச்சுட்டு, அவனும் பக்கத்துல உட்காந்துட்டு, "இந்த பாரு வயன், உன் அம்மா அப்பா பத்தியோ, இல்ல உன்ன பத்தியோ எதுவுமே என் அம்மா அப்பாவுக்கு தெரியாது. தெரிஞ்சா பிரச்சனையாயிடும். இப்போதைக்கு அந்த வீட்ட பத்தி நீ எதுவும் சொல்ல வேண்டாம். டைம் வரும்போது நானே சொல்றேன்." அம் இ ஏன் இ ஏன் எதுக்கு சொல்லக்கூடாது? "சொல்றத கேளு வயான்." அப்படின்றான். இதுக்கப்புறம் நீங்களும் எதுவும் பேசவே கிடையாது. ஸோ ஆனா ஏன் 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 எதுக்குன்னு உங்களுக்குள்ள அவ்வளோ கேள்விகள் இருக்கு. நீங்க ஆனா எதையுமே தெரிஞ்சுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஓடுது. ஸோ நீங்களும் சுகா ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்ட்குள்ள வந்துட்டீங்க. ஆக்சுவலி சுகாக்கு வந்து ஒரு 30 இயர்ஸ் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு 20 ஆகுது. ஸோ 10 இயர்ஸ் கேப் இருக்கும் உங்கள 2 பேருக்குமே. சுகா உங்கள ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து செய்றான். ஸோ இந்த விஷயங்களே உங்களுக்கு சுகா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்ட வர வைக்குது. தென் அவன் ஏன் இந்த அளவுக்கு நம்மள வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறான் அப்படின்ட்டு ரொம்ப வந்து யோசிக்கிறீங்க. இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது போக உங்களுக்கு சில நேரங்கள்ல உங்க அம்மா, அப்பாவோட ஞாபகங்கள் வரும். அப்போல்லாம் அவன் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவான். ஸோ அந்த டைம்லாம் உங்களுக்கு அவன அவ்வளோ பிடிக்கும். ஆனா நீங்க வந்து அத வெளி காமிச்சுக்க மாட்டீங்க. இப்படியே போயிட்டு இருக்கவே, ஒன் டே சுகா வெளிய போயிட்டு ஏர்லி மார்னிங்கா வீட்டுக்கு வரான்.
ஸோ நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நல்லா தொப்ப தொப்பன்னு நனைஞ்சிட்டு வரான். ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவன் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா நடுங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் அப்படியே பக்கத்தில் படுக்கிறான். அவனுக்கு வந்து நல்லா குளிருது. ஸோ நல்லா இழுத்து மூடி அப்படியே தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் நல்லா ஒரு 7 to 8 எந்திரிச்சிட்டு அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. பக்கத்தில் சிவா தூங்கிட்டு இருக்கான். ஆம், இவர் எப்போ வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மெதுவாக எழுந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு தென் உங்களோட டவலெல்லாம் அப்படியே தலையில் தொடச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்கீங்க. இப்போ சிவா நல்லா இழுத்து மூடி தூங்கிட்டு இருக்கான். என்ன இவர் இவ்வளோ நேரம் தூங்குறாரு? எப்போவுமே 6 கிட்டே எந்திரிச்சிருவார். மணி 8:30 ஆக போகுது. இன்னும் எந்திரிக்காமல் என்ன பண்ணுறாரு? சுகா சுகா எழுந்துருங்க, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் நீங்கள் கூப்பிடுறீங்க. ஆனால் அவர் எழுந்துக்கிற மாதிரியே தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ஷோல்டரை வந்து ஷேக் பண்ணுறீங்க. பார்த்தா உடம்பு நல்லா கொதிக்குது. ஸோ டக்குன்னு அவரோட டெம்பரேச்சர் பார்க்குறீங்க, நல்லா சூடாக இருக்குது. ஸோ அவர் வந்து நல்லா ஃபீவரில் வந்து படுத்திருக்காரு. அவருக்கு சுத்தமாக முடியல. அப்படியே ஒரு மாதிரி நடுங்குது. இப்போ நீங்கள் டக்குன்னு கீழே போயிட்டு கூல் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து அவரோட நெத்திலெல்லாம் போடுறீங்க. அச்சோ! ஏனே இப்படி ஃபீவர் அடிக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்து பிளாங்கெட்ஸ் எல்லாம் தேடுறீங்க. நிறையா பிளாங்கெட்ஸ் எடுத்து அப்படியே மேலே 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 போடுறீங்க. அவனுக்கு நல்லா குளிர் ஜுரம் மாதிரி அப்படியே தூக்கி தூக்கி போடுது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே நல்லா அமுக்கி பிடிச்சிட்டு பக்கத்தில் படுத்துருக்கீங்க. தென் நீங்கள் தான் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆச்சே, சாதாரண ஃபீவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட தெரியாமையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு உங்களோட எமர்ஜென்சி பாக்ஸ் எடுத்து அதில் இருக்கிற ஃபீவர் இன்ஜெக்ஷன்லாம் எடுத்து அவனுக்கு போட்டு விடுறீங்க. ஸோ அவன் கொஞ்சம் ஆகுறான். இப்போ ஒரு 9 போல் ஆகுது. தயாங் சுகாவை தேடி மேலேயே வரான். அவன் இன்னும் இறங்கி வரலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு ரூமை ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி அவருக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ தயாங்கும் உள்ள வந்து பார்க்குறான். அவன் நல்லா ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கான் அசந்து. நல்லா ஃபீவர் அடிச்சிட்டு வேறு இருக்குது. ஸோ தயாங்க வந்துட்டு சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். நீங்கள் பக்கத்துலேயே இருந்து அவனுக்கு பிளாங்கெட்ஸ்லாம் போட்டுவிட்டு தென் அந்த கர்ச்சீஃப் எல்லாம் வச்சு நினச்சி நெத்திலெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஆஃப்டர்நூன் போலுக்காக தான் சுகா வந்து கண்ணு முழிச்சு எழுந்துச்சி உட்கார்றாரு. நீங்கள் வந்து சோப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவனுக்கு டேப்லெட்லாம் கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே போகவே உங்களுக்கு அவனுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் உங்கள் மனசுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்கள பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிட்ட ஒரு மனுஷனுக்கு எனக்கு முடியாமல் போயிடுச்சு. நம்ம நல்லா பார்த்துக்குறோமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ சுகா வந்து ஒரு மாதிரி எழுந்து உட்காந்து முடியாமல் தான் இருக்கார். நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகவே அந்த ஈவினிங்காக போல் சுகாவுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி குளிர் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் பக்கத்தில் நின்று பிளாங்கெட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டக்குன்னு சுகா அவங்க கையை பிடிச்சி இழுத்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸாக பக்கத்தில் படுத்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் தானே அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளேயும் வருது. ஸோ நீங்களும் அப்படியே பேக் ஹக் பண்ணிவிட்டு அவனை நல்லா ரப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அவன் ரொம்ப வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தென் உங்களுக்கே வந்து ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிருச்சு, அவன் ரொம்ப நடுங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே வந்து அவங்களோட ஃபிசிக்கல் மூவ்ஸ்க்கு வந்து ஆன் ஆகுறீங்க. ஸோ சுகா வந்து நீங்கள் இந்த மாதிரி மூவ் ஆகுறத அவன் ரியலைஸ் பண்ணுறான். இருந்தாலும் அவன் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். வேண்டாம், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீ என்னை வந்து இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணக்கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் அவன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி உங்களை கண்ட்ரோல் பண்ணுறான். இருந்தாலும் நீங்கள் இல்லை முடியாது, எனக்கு உன்னோட ஹெல்த்து தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணிவிட்டு சுகாவோட அப்படியே வந்து ரொம்ப நெருக்கமாகறீங்க. இப்போ சுகாவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவனும் உங்கள் கூட இன்டிமேட்டடாக இருக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே அந்த டே நைட் போகுது. ஸோ ஏர்லி மார்னிங்காக நீங்கள் அப்படியே அவன் பக்கத்தில் அவனை ஹக் பண்ணிவிட்டு படுத்துருக்கீங்க. சுகாவுக்கு இப்போது ஓரளவு பரவாயில்ல. அவன் அப்படியே கண்ணு முழிச்சு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனோட செஸ்ட்டில் அப்படியே படுத்துருக்கீங்க ஹக் பண்ண மேனிக்கு. ஸோ இருந்தாலும் அவனுக்கு வந்து நீங்கள் எந்த யோசனையும் இல்லாமல் டக்குன்னு அவனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணது அவனுக்கு ஹாப்பி தான். ஸோ டக்குன்னு உங்கள் நெத்திலெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு படுத்துருக்கான். நீங்கள் கண்ணு முழிக்கிறீங்க. அப்போது சுகாவை பார்க்கவே முடியல. உங்களுக்கு அவ்வளோ ஷை ஆகுது. இருந்தாலும் ஏய் வயன், ஏன்டி இப்படி பண்ண? ஆ ஆ நான் என்ன பண்ணேன்?
நடிக்காத. நான் நான் தான் வேணான்னு உன்னை தடுத்தேன்ல. அப்புறம் ஏன்டி இப்படி பண்ண? எனக்கு இந்த மாதிரி உன் கூட இருக்கணும்னெல்லாம் எண்ணம் இல்லடி. அப்போ நீங்கள் அவனோட நெப்ஸில் அப்படியே கை வச்சுட்டு, இங்கே பாருங்க, நான் நான் அட்வான்டேஜ் எடுக்கணுன்னோ இல்லை ட்ரீட்மெண்ட்காகவோலாம் பண்ணல. ம், எனக்கு அந்த நேரத்தில் பண்ணால் ஓகேன்னு தான் தோணுச்சு. அ- அதனால தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய், நிஜமா சொல்கிறியா? இல்லை நான் ஏதாவது சொல்லுவேன்றதுக்காக இப்படி சொல்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ம், எப்படி இருந்தாலும் நீங்கள் என் புருஷன் தானே. ஆஹா, பாரா, உனக்கு எப்படியெல்லாம் பேச தெரியுமா? சுகா, அம், நான் நான் ஒத்துக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணேன். அப்போது என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டியாடி? ம். அப்போது நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க குனிஞ்சிட்டு. ஸோ சுகாவும் உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். லவ் யூ அயன் அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் வந்து அப்படியே அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. பட் லவ் யூ டூலாம் சொல்ல கிடையாது. ஸோ அவனும் வந்துட்டு சரி உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு அப்படின்ற மாதிரி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுறீங்க. ரொம்ப ஓகே தான், லைட்டாக தான் ஃபீவர் இருக்குது. ஸோ நீங்கள் கீழே போயிட்டு டிஃபன்லாம் ரெடி பண்ணி அவனுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க. பட் அவன் இல்லை எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி மட்டும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே அவன்கிட்ட கேட்டது கிடையாது இல்லையா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க. இருந்தாலும் அவனால் வந்துட்டு எனக்கு இருக்க முடியாது, ரொம்ப முக்கியமான ஒர்க் இருக்குது. அயன், புரிஞ்சுக்கோ அயன், நான் போயிட்டு ஒரு 1/2 ஹவரில் வந்துடுவேன்டி. இல்லை வேணாம், நீங்கள் வேறு யாரையாவது வச்சு உங்கள் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கோங்க, எனக்கு மட்டும் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் கேட்குறதே அவ்வளோ அழகாக இருக்குது. அவனும் சரின்னு சொல்லிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறான். பட் அவனுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்து அவன் தூங்கவே முடியல. நீங்களும் பார்க்குறீங்க, அவன் கண்டினியூஸாக பேசிக்கிட்டே தான் இருக்கான் ஃபோனில். அடுத்தடுத்து இவன் இப்போ இங்கே இருக்கிறதுக்கு போயே இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணுது. அந்த அளவுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. சுகா, உங்களை நான் ரெஸ்ட் எடுக்க தான் இங்கே இருக்கவே சொன்னேன், என்ன இவ்வளோ ஃபோன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதில் ஒரு கேரிங் தெரியுது. நீங்கள் அவன் மேலே அக்கறை எடுத்துக்கிறது அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ சிரிச்சுட்டே ஃபோன் கட் பண்ணிட்டு உங்களை பிடிச்சி இழுத்து அவனோட லெக்குக்கு நடுவில் உட்கார வச்சுட்டு, பொண்டாட்டி நான் தான் சொன்னேன்ல 1/2 ஹவரில் நான் வந்துடுவேன்னு, நீ தான் விடலை. இப்போ பார்த்தியா 1 ஹவருக்கு ஃபோன்லேயே டார்ச்சர் பண்ணுறாங்க, இதுக்கு தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டு, இருந்தாலும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தானே நான் இங்கே இருக்கவே சொன்னேன். சரி, நீங்கள் போகணுன்னா போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி டவுன் ஆகி சொல்கிறது வந்து அவனுக்கு ச்சே எவ்வளோ கேர் எடுத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிவிட்டு, சரிடி நான் எங்கேயும் போகல, உன் கூட தான் இருக்கேன் போதுமா, அண்ட் தென் இதுக்கப்புறம் கால் வந்தாலும் பேச மாட்டேன் போதுமா அப்படின்றான். சரி, நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. தென் அவன் அப்படியே படுத்துக்கிறான். நீங்கள் கீழே போய் வேலைலாம் முடிச்சுட்டு அப்படியே வரீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அவன் தூங்குறத அவ்வளோ அட்மையர் ஆகி ரசிக்கிறீங்க, அழகாக இருக்குது. இப்போ சுகாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சுகாவை பார்க்குறதுக்காக அவங்க அம்மா வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்படி திருட்டுத்தனமாக ரசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க சைலண்ட்டாக கீழே போய்ட்டு உட்காந்துடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஹாலுக்கு போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் கடகடன்னு கிட்டே போய் உட்காந்துட்டு எப்போ வந்தீங்க என்ன ஏதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்ககிட்ட நல்லா பேசிட்டு உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அயன், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதம்மா, உனக்கும் சுகாவுக்கும் மேரேஜ் ஆகி 5 மந்த்ஸுக்கு மேலே ஆகுது. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்களா என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலை. சுகாவுக்கு 30 வயசு ஆகிடுச்சுமா. அவன் இவ்வளோ நாளுக்குமே கல்யாணம் வேணாம் வேணாம் வேணான்னு தான் சொல்லிட்டு தெரிஞ்சான். எப்போ உன்னை பார்த்தானோ அதுலேருந்து உன் புராணம் தான். வீட்டில் நிற்காமல் பாடுவான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே உயிரே வந்துச்சு. அண்ட் தென் இப்போது நீ மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு தயங்க சொன்னான். அதுக்காக உன்னை படிக்கலாம் போகக்கூடாதுன்னு சொல்லலாமா? தாராளமாக படி. ஆனால் அவனுக்கும் சீக்கிரமே எல்லாம் நடக்கணும்ல. இதுக்கப்புறம்
நீ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு லைஃப்பை பார்க்கலான்னு நினச்சேன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமா? அ அவனுக்கும் குழந்தை எல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல. அதுக்காக நான் உன்னை தப்பாலாம் எதுவும் சொல்ல வயன். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும். படிப்புங்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப அவசியம்தான். அதே மாதிரி வாழ்க்கையும் அவசியம் இல்லை. இந்த வருஷம் நீ விட்டுட்டு அடுத்த வருஷம் படிச்சேன்னா கூட உன்னால் படிக்க முடியும். ஆனால் வயசு இருக்கும்போது தானம்மா குழந்தை குட்டியெல்லாம். நான் சொல்கிறது புரியுதுல்ல வயன். அப்போ நீங்களும் ஒரு மாதிரி ஆயிட்டு இதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு நிமிஷம் அவங்கள ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. ஆண்டி எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ கரெக்டாக சுகா மேலே வந்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு இறங்கி வந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே எழுந்து நின்றுட்டு எங்கே போகிறீங்க? இப்போ தானே தூங்கிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே எப்போ எழுந்திச்சிங்க? இல்லடி, ஒரு முக்கியமான ஃபோன் கால், நான் போயே ஆகணும். போயிட்டு எப்படியும் ஒரு 1 ஹவரில் வந்துடுவேண்டி. அது வந்து இப்போ போயே ஆகணுமா? அப்போது நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத சுகாவோட அம்மா பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இப்போது அவங்க எந்திரிச்சு நின்றுட்டு, டேய் உன் அம்மா நான் ஒருத்தி இருக்கேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சுகாவும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து, சரிம்மா நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் வரியா அப்படின்னு கூப்பிடுறான். ஸோ அவங்களும், இல்லைடா இன்னைக்கு இங்கே இருக்கிறேன், நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்து வெளியே போயிட்டு தென் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் வரான். அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு தென் அவங்க ரூமுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ரூமில் போயிட்டு உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. சுகா அம்மா சொன்னது எல்லாத்தையும் உங்களுக்குமே அதுதான் கரெக்டுன்னு தோணுது. தென் நீங்கள் தான் சுகாவை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே. ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது, அவங்க கேட்குறது நியாயம் தானே அப்படின்னு உங்கள் மண்டைக்குள்ளே ஓடுது. நீங்கள் அப்படியே வந்து யோசிச்சுட்டே உட்காந்துருக்குறது சுகாவை வந்து பார்த்துட்டு, ஏய் பொண்டாட்டி என்னாச்சுடி உனக்கு, ஏன்னா ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்டு அவங்கள பேக் சைடு ஹக் பண்ண மாதிரி வந்து உட்காடுறான். சுகா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் ஓகே சொல்லணும் சரியா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவனும், நீ கேட்டு நான் வேணான்னு சொல்வேனா, சொல்லு என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்களும் அது வந்து எனக்கு பாப்பா வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டாகி உங்களை அப்படியே பார்க்குறான். ஏய் என்ன பேசுகிறேன்னு தெரியுதா? அதெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன், எனக்கும் பாப்பா வேணும். அயன் என்ன கிண்டல் பண்ணிகிட்ருக்கியா? இப்போ நீ ஸ்டடீஸில் இருக்க, ஞாபகம் இருக்குல்ல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா எங்கள் அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் குழந்தையும் பார்த்துட்டு ஸ்டடீஸையும் பார்த்துப்பேன். அயன் விளையாடாத, அம்மா ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல நான் சொல்கிறதுக்கு ஓகே சொல்கிறேன் தானே சொன்னீங்க, அதுக்குன்னு இப்படியெல்லாம் நீ கேட்ப? இங்கே பாரு வயன், யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு எப்போ எல்லாம் ஓகேன்னு தோன்றோ அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நீ யாருக்காகவும் ஒன்று மாற்றிக்க தேவையில்லை. அப்போ நீங்கள் டக்குன்னு அவனை இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறீங்க. அவன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு வயன் தேவையில்லாமல் பண்ணாத, எனக்கு கோவம் வருது அப்படிங்கிறான். நீங்கள் அவனை நல்லா பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் தள்ளிவிட்டு அவன் மேலே வந்து லைடாகி படுத்துட்டு, இங்கே பாருங்கள் எனக்கு குழந்தை வேணும், அவ்வளோதான். உங்களால் முடியுமா முடியாதா? ஐயா நான் உங்கள் ஒய்ஃப் தானே, எனக்கு தர மாட்டிங்களா? இப்போ நீங்கள் அவனை டெம்ப்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனே எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ டப்புன்னு உங்களை கீழே போட்டுட்டு அவன் மேலே வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு தென் அவன் வேலையாக ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ நீங்களும் வந்துட்டு அதை என்ஜாய் பண்ணுறீங்க. தென் உங்களுக்குமே அதுக்கு ஓகே தான். ஸோ அப்படியே போகவே கொஞ்ச நாள் இப்படியே ஓடுது. நீங்கள் ஸ்டடீஸையும் பார்த்துக்கிறீங்க அண்ட் தென் சுகாவையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. சுகா ஏன் எதுக்கு உங்கள் மேலே இவ்வளோ அட்ராக்டிவாக தென் ரொம்ப கேரிங்காக இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரியலைனாலும் நீங்கள் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த காரணங்கள் தேடுறதையும் விட்டுட்டீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போக இப்போ நீங்கள் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. அப்போ சடனாக உங்களுக்கு மயக்கம் வந்து நீங்கள் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறீங்க. சுகா டக்குன்னு உங்களை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுறான். ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய்ட்றான். ஸோ அங்கே போய் செக் பண்ணால் நீங்கள் ப்ரெக்னென்ட்னு சொல்கிறாங்க. ஸோ சுகாவால் அதை இது பண்ணவே முடியல. அவ்வளோ சந்தோஷம். அப்படியே உங்களை தூக்கி சுற்றுறான். அவங்க சீக்ஸு தென் ஃபோர்ஹெட் அப்படி இப்படின்னு கிஸ் கொடுத்துட்டே இருக்கான். உங்களை அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்குறான். ஸோ உங்களுக்குமே அது ரொம்ப சந்தோஷம்தான். நீங்கள் இப்போவுமே வந்துட்டு அவனை அவ்வளோ ரசித்து பார்க்குறீங்க. ஏய்
வயன் வயன் தேங்க்ஸ் டி, தேங்க்யூ ஸோ மச் டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள வந்து கிஸ் பண்ணிட்டு தென் ஹக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவங்கள வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வரான். எல்லாருக்கிட்டேயும் இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணுறான். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தென் உங்களோட ஆன்ட்டிக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. தென் அதை அப்படியே கொண்டாடுறாங்க. இப்போ சுகா அவங்கள ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பெட்டில் உட்கார வச்சுட்டு அவங்கள பயங்கரமாக கிஸ் கொடுத்துட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஏ வயன், ம், நீ மேனேஜ் பண்ணிடுவியாடி? ம், எதை கேட்குறீங்க டி? நீ ஸ்டடீஸையும் பார்த்துட்டு பாப்பாவையும் சுகா அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. தேங்க்ஸ் வயன். ஆ எதுக்கு? என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. என்ன சுகா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? அவங்கள நான் புரிஞ்சுக்காம வேறு யார் புரிஞ்சுக்கிறது? அப்போ சுகா உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே குனிஞ்சுக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ம், கேளுங்க. ஆமாம், ரொம்ப நாளாக என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். இப்போ என்ன கேட்குறது அப்படியே விட்டுட்ட? என்ன சொல்ல மாட்டான்னே முடிவு பண்ணிட்டியா? அப்படி இல்லை. திடீர்னு ஒரு நாள் கண்ணை மடிச்சு பார்க்கும்போது என் பக்கத்தில் இருந்தீங்க. என்னென்னு கேட்டால் உனக்கு நான் தாலி கட்டிட்டேன், நீ தான் என் ஒய்ஃப், நான் ஹஸ்பண்ட்னு சொன்னீங்க. அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்கள் பேர் கூட அப்படின்னு சொல்லி க்யூட்டாக சொல்கிறீங்க. அப்போ சுகா சிரிக்கிறவங்கள பார்த்துட்டு அதனால தான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ என்ன? இப்போ அதுக்கான அவசியம் இல்லைன்னு தோணிடுச்சு. ஏன்? ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு 10 days இப்படியே ஓடுது. ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி உங்களை பார்த்துக்கிறான். ஸோ சும்மாவே உங்களை அவ்வளோ கேர் பண்ணுவான். இப்போ எக்ஸ்ட்ரா எல்லாமே ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுறான். அப்படியே உங்களை தாங்குன்னு தாங்குறான். அவங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அது அடுத்த செகண்ட் வீட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறான் அவங்கள. ஸோ மேக்ஸிமம் வீட்டிலேயே அவங்க கூடயே இருக்கிற மாதிரியே டைமை வந்து அவன் மேனேஜ் பண்ணிக்கிறான். இப்படியே போகவே ஒன் டே சுகா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர டைமில் நீங்கள் அப்படியே உங்கள் பெல்லியை வந்து அப்படியே டச் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா உங்கள் அம்மா அப்பா இந்த டைமில் கூட இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே தோணுது. நீங்கள் அப்படியே அந்த பெல்லியை பார்த்துட்டே குட்டி எப்படி இருக்கீங்க? அவங்கள பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்பா கூட. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை, அப்பாவும் அம்மாவும் இந்த நேரத்தில் என் கூட இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல. நீங்கள் வர போகிறீங்கன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. எனக்கு அது கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. இப்போ உங்கள் ரூமோட டோர் சவுண்டு கேட்குது. டக்குன்னு நீங்கள் கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு திரும்பி பார்க்குறீங்க. சுகா தான் உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். ஸோ நீங்களும் வந்து சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டு சுகாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனும் பேக் ஹக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோர் இடத்துல கிஸ் பண்ணிட்டு தென் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கான். சாப்பிட்டீங்களா, கரெக்டாக இல்லை டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா, அந்த மாதிரியெல்லாம் கேட்குறான். ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அயன், சொல்லுங்கள். நாளைக்கு நீ ஃப்ரீ தானே? உனக்கு எந்த ஒர்க்கும் இல்லைல்ல, ஸ்டடீஸ் ஒர்க்? ஃப்ரீ தான். நாளைக்கு சண்டே தானே, ஸோ கிளாஸ் எதுவும் கிடையாது, வீட்டில் தான் இருப்பேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு நாளைக்கு எங்கே போகணும்? நாளைக்கு செக்கப் கூட கிடையாதே, என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமா? முக்கியம்தான், ஆனால் சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு அவனோட கோட்டை பிடிச்சி இழுத்துட்டு சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நோ, நாளைக்கு தான் சொல்லுவேன். அது சொல்லிட்டல, சர்ப்ரைஸ் தான். சரி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மூஞ்சி தூக்க வச்சுட்டு போய் படுத்துக்கிறீங்க. ஸோ அவனை வந்து அவங்க பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு அவங்க சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணிட்டு சர்ப்ரைஸ்னு சொல்கிறேன், அப்புறம் என்னடி
சரிங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவன வந்து ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ அவனும் வந்து சிரிச்சுட்டே வந்து அவங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு தென் உங்கள பேக் ஹக் பண்ணிட்டு அவனும் தூங்குறான். நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே ஷுகா ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சுட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நீங்க எழுந்துக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் நீங்க கண்ணு முழிக்கிறீங்க. நீங்க எந்திரிச்ச உடனேவே உங்கள தூக்கிட்டு போய் வாஷ்ரூம்ல வச்சுட்டு, தென் வந்து ப்ரஷ்ல பேஸ்டெல்லாம் வச்சு உங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டு, குளிக்க வச்சு, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாமே அவரு தான் பண்றாரு. நீங்க ஜஸ்ட் பொம்மை மாதிரி உட்காந்து அவர பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இப்படி தான் போய்க்கிட்டு இருக்கு நீங்க ப்ரெக்னென்ட் ஆன நாள்லேருந்து. இப்போ உங்கள கீழ கூட்டிட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வச்சு அவரே ஊட்டி விடுறாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. உங்களோட பாஸ்ட் எல்லாம் மறந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டா ஷுகாவோட ஒய்ஃப் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு நீங்க வந்துட்டீங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு டேப்லெட்லாம் நீங்க போட்டதுக்கப்புறமேட்டு உங்க கைய பிடிச்சு காருக்கு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு உங்கள வெளியயும் கூட்டிட்டு போறாரு. நீங்க அப்படியே வெளிய வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. நீங்க போற தூரத்த வச்சும் அண்ட் தென் போற வச்சுமே வந்து ஓரளவு கெஸ் பண்றீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி உங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பா இல்லையா? அந்த வீட்டுக்கு போற வழியா தான் இருக்குது. ஸோ நீங்க அப்படியே ஷுகாவ பார்க்குறீங்க. அவன் லைட்டா சிரிக்கிறான். நீங்க வந்து இந்த டைம்ல உங்க அம்மா, அப்பாவ மிஸ் பண்றீங்க அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. சரி ஓகே அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தா மனசு கொஞ்சம் லேசா இருக்கும் அப்படின்னு நீங்களும் வந்து அப்படியே வந்து ஷுகாவ போய் ஹக் பண்றீங்க. தென் அவன் அவங்க ஃபோர்ஹெட்ல அப்படியே கிஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்ணி அந்த வீட்டுக்கும் கூட்டிட்டு போறான். ஸோ நீங்களும் வந்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போறீங்க. அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஃபோட்டோஸ் தென் உங்களோட அந்த சின்ன வயசு மெமரீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அந்த ரூம்ல நின்னுட்ருக்கும்போது ஒரு வாய்ஸ், "லட்டுக்குட்டி" அப்படின்னு. ஸோ அப்படியே நீங்க நின்றீங்க. பிகாஸ் அவங்க அப்பா மட்டும்தான் உங்கள லட்டுக்குட்டின்னு கூப்பிடுவாரு. ஸோ நீங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டு அப்படியே மெதுவா திரும்பி பார்க்குறீங்க. அங்க உங்க அம்மாவும், அப்பாவும் நின்னுட்ருக்காங்க. உங்களால உங்க கண்ண நம்பவே முடியல. நீங்க அப்படியே மலைச்சு போய் நின்னுட்ருக்கீங்க. "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அவங்கள பார்த்தோனே அப்படியே அழுக ஆரம்பிச்சு ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து உங்கள ஹக் பண்ணி, கிஸ் பண்ணி தென் ரொம்ப ஒரு எமோஷ்னலா போயிட்டு இருக்கு. "அம்மா, அப்பா நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? நிஜமாவே நீங்க தானா? இவ்வளோ நாள் ஏன்ப்பா என்ன பார்க்கவே வரல? ஏன்ப்பா எங்கப்பா இருந்தீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்லப்பா? அம்மா அம்மா உனக்கு ஒண்ணும் இல்லல்லம்மா? நீ நல்லா இருக்கல்லம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டு தென் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆனப்போ நீங்கள் அன்கான்ஷியஸ் போயிருப்பீங்க. தென் ஒரு 1 வீக் போல் கோமால தான் இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மாவும் அப்பாவுமே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்திருப்பாங்க. ஷுகா தான் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் வர வச்சு அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிருந்துருப்பான். அண்ட் தென் அவங்க 2 பேரையும் யாரையோ மர்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதுனால தான் அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருப்பான். ஸோ அவங்கள ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவன் தான் வந்து பத்திரமா ஒரு வீட்டில் வந்து ஸ்டே பண்ண வச்சுருந்துருப்பான். அவன் தான் இப்போ வரைக்குமே உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு இருந்திருப்பான். அண்ட் தென் ஷுகா யாருன்னா உங்களோட அங்கிள் பையன்தான். ஆனால் உங்கள் அம்மா சின்ன வயசுலேயே உங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணி அதாவது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுனால வீட்டிலேருந்து வெளியே போயிருப்பாங்க. ஸோ உங்களுக்குன்னு வந்து ஃபேமிலி, ரிலேட்டிவ் யார் யார் இருக்கா அப்படின்ற எதுவுமே தெரியாது. சின்ன வயசுலேருந்து நீங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் உலகம்னு வளர்ந்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து அவன் வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கணுன்னு அவனுக்கு அவ்வளோ ஆசை. ஆனால் அவன் வந்து அதை பண்ண முடியாது. பிகாஸ் ஷுகாவோட அப்பா வந்து உங்கள் அம்மா மேலே செம்ம கோபத்தில் இருக்காங்க. அதனால உங்களை கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து உங்களை ஒரு ஹோமில் வந்து சேர்த்து அங்கேருந்து உங்களை பார்த்துக்க ஆரம்பிச்சிருப்பான். இன்டைரக்டாக அவன் தான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணிகிட்டு இருந்திருப்பான். உங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஷுகாவை உங்கள் அம்மா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அதனாலேயே ஷுகாவுக்கு அவங்க அம்மாவை விட உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகி அவங்க வெளியே போனதுக்கப்புறமேட்டும் ஒரு ஏஜ்க்கு அப்புறமா ஷுகா உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் வந்து மீட் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் அவன் இருக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் தென் நீங்கள் வந்து பிறந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து "உன் முறை பொண்ணு பிறந்திருக்கா, உன்னோட ஒய்ஃப் பிறந்திருக்கா" அந்த மாதிரியே சொல்லி 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 வளர்த்ததுனால அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே உங்கள் மேலே அவ்வளோ ஆசை, அவ்வளோ பிரியம்.
ஸோ ரொம்ப ரொம்ப அவங்கள வந்து லவ் பண்ண அதாவது அந்த நேரத்தில ரொம்ப பிடிக்கும் உங்கள. ஒரு வயசு ஆக ஆக உங்க மேல அது லவ்வா மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து அவன் வந்து உங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பான். உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்தே வளர்ந்தவன். இப்ப நீங்க இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா, ஷிகாவ அப்படியே சுத்தி சுத்தி தேடுறீங்க. ஆனா அவன் வீட்டுக்குள்ள இல்ல. ஸோ நீங்க வந்துட்டு அப்படியே உங்க அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே குடு குடு குடுன்னு அப்ஸ்டேர் இறங்கி ஓடி வரீங்க. ஷிகா கார்டன்ல நின்னுட்டுருக்கான். ஸோ நீங்க அவன பார்த்ததுமே ரொம்ப ஸ்பீடா ஓடி போய் அவனோட பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்க போய் ஹக் பண்ண ஃபோர்ஸ்ல அவனே ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டான். "ஏய் என்னடி பண்ற? இவ்ளோ வேகமா வருவ? என்னடி?" அப்படின்னு சொல்றான். நீங்க பதிலே சொல்ல கிடையாது. அப்படியே ஒட்டி போய் நின்னுட்டு அழுதுட்டு இருக்கீங்க. "ஒய்யான், இதுக்கு முன்னாடியே நான் என்ன சொன்னேன்? இனிமே அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. என்னடி அழுதுட்டுருக்க? அதுவும் ப்ரெக்னென்ட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க அப்படியே அழுதுகிட்டே, இந்த ஒரு வாட்டி அழுதுக்கிறேன். ப்ளீஸ் என்ன அழுக விடு." அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டா சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்க கைய பிடிச்சு முன்னாடி இழுக்குறான். நீங்க வர்ற மாதிரி இல்ல. "ஏய் வயன்." அப்ப நீங்க டக்குனு முன்னாடி வந்து அவனோட 2 சீக்ஸையும் பிடிச்சு, அவனோட சீக்ஸு, நோஸு, லிப்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி கிஸ்ஸா வைக்கிறீங்க. "ஏய் ஏய் போதும்டி போதும் நிறுத்துடி." அப்ப நீங்க உங்க 2 கையும் மேல நீட்டி தூக்குங்க அப்படின்னு சொல்றீங்க. பிகாஸ் நீங்க ரொம்ப ஷார்ட் தான் அவன விட. ஸோ அவன் அப்படியே தூக்குறான். நீங்க அப்படியே மேல போயிட்டு அவனோட சென்டர் ஹெட்டில அப்படியே கிஸ் வைக்கிறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு உங்கள பார்த்துட்டு, அப்படியே உங்க ஃபோர்ஹெட்டோட அவன் ஃபோர்ஹெட்ட சேர்த்து வச்சுட்டு, "தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். நிஜமா இத எதிர்பார்க்கவே இல்ல. லவ் யூ. லவ் யூ ஸோ மச்." ஆஹா. சரி கீழ வரியா? அப்படின்றான். ஸோ நீங்க நோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டர்ல அப்படியே படுத்துக்கிறீங்க. லைக் குழந்த மாதிரி. அவன் அப்படியே சிரிக்கிறான். "டி நீ அம்மா கூடயும், அப்பா கூடயும் பேசுவேன்னு தானே உன்ன இங்க கூட்டிட்டு வந்தா. நீ தானே அவங்கள மிஸ் பண்ண. இப்ப என்னடி இங்க வந்து என்ட்ட ஓட்டிட்டு இருக்க? நான் ரொம்ப லக்கி. எனக்கு எனக்கு நீங்க கிடைச்சதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீக்ஸ்ல அப்படியே கிஸ் பண்றீங்க. "சரி போதும்டி. போய் அம்மா கூட இரு." அப்படின்னு சொல்றான். அ ஒரு விஷயம் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி என்ன இங்க கூட்டிட்டு வரும்போது அம்மாவ மீட் பண்ண வச்சிருக்கலாம்ல? ம். அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. "ஷுகா ஒரு விஷயம் செஞ்சா, அதில 1000 அர்த்தம் இருக்கும்." அப்படின்னு சொல்றான். நீங்க அப்படியே அவன முறைக்கிறீங்க க்யூட்டா. "ஏய் பின்ன அப்பவே அவன கூட்டிட்டு வந்து நிப்பாட்டியிருந்தா, ஹம் என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அம்மா கூட போயிட்டீன்னா, நான் என்ன பண்றது? அதான் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கூட்டிட்டு வரணும்னு இருந்தா, கூட்டிட்டு வந்துட்டேன்." அப்படின்றான். ஸோ நீங்க அப்படியே அவனோட லிப்ஸில நல்லா கிஸ் பண்றீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான். "ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்ங்க. லவ் யூ. லவ் யூ ஸோ மச்." அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிஸ் குடுத்துட்டே இருக்கீங்க. அப்ப அவன் வந்து உங்கள கீழ இறக்கி விட்டுட்டு, "சரிடி தாயே போ. போய் அம்மா கூட இரு. நான் வந்துடுறேன். ம்ஹ்ம். நீங்க எங்கேயும் போக்கூடாது. வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய பிடிச்சு நீங்களும் அப்படியே உள்ள கூட்டிட்டு போயிடுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த எஃப்எஃப் அப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹாப்பி எண்டிங். அண்ட் தென் ஷுகாவுக்கு வந்து இப்படி ஒரு எஃப்எஃப் நான் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கல. ஸோ எப்படி இருந்ததுன்னு நீங்க தான் சொல்லணும். அண்ட் தென் ஏதாவது ஓகே இது பெர்ஃபெக்ட் இல்ல அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் ஸோ சாரி. ஓகேடா. லவ் யூ ஆல். பாய். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.